வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் கிழக்கு பதிப்பகம் பத்ரி சேஷாஸ்திரி அவர்களும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்களும் தான் இன்றைய முதல் பார்வை விருந்தினர்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்றைய முதல் பார்வை பயணிக்க இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம். இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறிக்கிட்டு இருக்கிறது நெடுவாசல் போராட்டம். நல்ல ஒரு எதுகை முனையாக சொல்லணும்னா வாடிவாசலுக்கு பிறகு நெடுவாசல் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து தமிழ்நாட்டு பாஜக தலைவர்கள் அது குறித்து தெரிவிக்கிற கருத்துக்கள் மக்களுக்கு எதிராக நாங்கள் செய்ய மாட்டோம், மக்கள் நலனுக்கு எதிராக செய்ய மாட்டோங்கிறாங்க. அப்புறம் இந்த போராட்டம் சமூக விரோதிகளால் தூண்டப்படுது அப்படிங்கிற வாசகத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுவும் இலகணேசன் இன்னும் ஒருபடி போய் ஒரு நாட்டிற்காக ஒரு மாநிலத்தை தியாகம் செய்வது ஒரு தவறு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து உங்கள் கருத்துக்கு போவதற்கு முன்னால் இந்த தமிழ்நாடு பாஜகவினர் தெரிவிக்கிற இந்த மாறுபட்ட கருத்துக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரியான, அது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அல்லது திமுக எந்த கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஒரு திட்டத்தை இந்த மாதிரி ஒரு ஒரு முரட்டுத்தனமாக ஆதரிப்பது அப்படிங்கிறது முதல்ல தவறான ஒரு விஷயம். அப்போ தான் உள்நோக்கம் குறித்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். அது அணுமின் நிலையம் சார்ந்த திட்டமாக இருக்கலாம், அல்லது ஹைட்ரோ கார்பன், எண்ணெய் எடுப்பது, நிலக்கரி சுரங்கம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒரு அரசு ஒரு திட்டத்தை முன்வைக்கும் பொழுது அந்த திட்டம் ஒட்டுமொத்த நாட்டு நலனுக்கும், அதே சமயம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு முடிந்தவரை பாதிப்பு இல்லாமலும் இருக்கா அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்த்து ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு நிலையில் இருக்கணும். இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்பு இருக்கிற ஒருவருக்கும் அங்கே அதை தோண்டி பார்த்து அந்த நிறுவனத்தை வைத்திருப்பவருக்குமான உறவு என்பது வெளியே தகவல் தெரிய வரும் பொழுது இவர்கள் ரொம்ப கவனமாக இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாங்கள் இதை ஆதரித்தோ எதிர்த்தோ பேச மாட்டோம், இது உண்மையிலேயே இது மக்களுக்கு தேவையான திட்டமா, மக்களிடமிருந்து எதிர்ப்பு வருகிறதா அப்படிங்கிறதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இருக்கணும். அதை விட ஒரு நாட்டுக்காக ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம், ஒரு மாநிலத்துக்காக ஒரு ஊரை இப்படியெல்லாம் பேசுவது இன்றைய நிலையில் மிக அபத்தமானது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் பல்வேறு ஆட்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக பேசியிருக்காங்க. ஒரு திரைப்படத்துல வசனம் கூட விஜய் கூட ஒரு படத்துல சொல்லக்கூடிய அது சொல்லலாம், ஒரு குடும்பத்துக்காக ஒரு நபரை தியாகம் செய்யலாம். இதெல்லாம் இன்றைக்கு தனி மனிதரை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை நோக்கி நம்ம போகும்பொழுது எதற்காக நான் இன்னொருவருக்காக உயிரை கொடுக்கணும், எதற்காக ஒரு மாநிலம் இன்னொரு ஒரு பிற மாநிலங்களுக்காகவும் ஒட்டுமொத்த தேசத்துக்காகவும் தன்னை இழக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கு டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. தனி மனிதன் ஒரு தேசத்துக்காக தன்னை தவிர்த்து பிற மக்களுக்காக குடும்பத்திற்காக வாழ்வதுங்கிறது ஒரு உயர்ந்த பண்பு தான். இல்ல அதுவுமே இந்த இடத்துல அது பொருந்துமா? அங்கேயுமே கூட அது அவருடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. நீங்க அவர்கிட்ட போய் இந்த நாட்டுக்காக நீங்க உங்க உயிரை தியாகம் செய்யுங்க, உங்களை கொண்டு போய் நான் எல்லையில நிறுத்த போறேன், என்ன காப்பாத்திக்கிறதுக்காக என்னையும் மற்றவர்களையும் அப்படின்னு சொல்லலாமா? அது அவரவரிடமிருந்து வர வேண்டியது. இங்க அப்படி இல்லை, இங்க எதிர்ப்பு வருகிறது. அப்ப எதிர்ப்பை பற்றி பேசும்பொழுது இந்த மாதிரி உளறுவதுங்கிறது அது அவர்களுடைய சிந்தனையை தான் காண்பிக்குது. ஆனா இது எல்லாமே தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர்களுடைய கருத்து தான். இதுவரையும் அவர்களுடைய தலைமை மத்திய அரசு இது குறித்து எந்த கருத்தும் ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பேசவே இல்லை. இவர்கள் தான் வரும் வராது, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், அப்படியாக இருந்தால் யார் சமூக விரோதிகள் தூண்டுகிறார்கள் இவர்களாக தான் சொல்றாங்க. நீங்க அந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய இளைஞர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னெழுச்சியா வர்றாங்கன்னு பாக்குறீங்களா, இல்ல இவர்கள் சொல்வது கூற்றின்படி பாக்குறீங்களா? இல்லை, அதாவது இன்றைக்கு கடந்த சில மாதங்களாக நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களும் சமூக வலைத்தளங்களுடைய முக்கியமாக இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்றவை மூலமாக ஒரு பிரச்சனை மக்களை மையப்படுத்திய பிரச்சனை, அது சரியா தவறாங்கிறதுக்கு நம்ம அடுத்து போகலாம். அதற்கு ஆதரவாக போராடணும் அப்படிங்கும் பொழுது ஏன் போராட வேண்டும்ங்கிற தகவல் வெகு வேகமாக பரவுது. அதனால அது உந்தப்படுகிற ஒரு சில பேர் அங்கே வரும் பொழுது அந்த உள்ளூர் மக்களுக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக இருக்கு. நம்ம ஜல்லிக்கட்டில் பார்த்தோம், வேற சில விஷயங்களும் இது தொடர்ந்து நடக்க போகிறது. இது தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதிலும் பிற நாடுகளிலும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்த போராட்டம் தூண்டுதல் நிச்சயமாக இருக்கும். அது சமூக விரோதியா இல்லையாங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். தூண்டுதல் எங்கிருந்து வரும்? இது இந்த மாதிரியான என்வாயன்மெண்ட் சம்பந்தமான நிகழ்வுகள் பற்றி தொடர்ந்து கருத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சிலர். அது சரியா தவறாங்கிறத கூட நம்ம பிறகு பார்க்கலாம்.
அந்த கருத்துக்களால் நிச்சயமாக பலர் ஈர்க்கப்படுவார்கள். இப்போ அவர்கள் வந்து அங்கே போய் போராடுறாங்க. அதை வந்து நம்ம இன்றைக்கு எதிர்க்கவே முடியாது. இது வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வருவதற்கு முன்னாலேயே பிற நாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்கு தொலைபேசிகளை பயன்படுத்தி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து இன்னும் எளிதாக ஆக்குகிறது. இந்த மீடியா மூலமாக, இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஒன்று திரள்வது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நம்முடைய டெமோக்ரஸியே வலுப்படுத்துவதற்கான ஒரு சாதனமாகத்தான் நான் பார்க்கிறேன். மேடம், நீங்கள் இந்த விஷயத்தில் இப்போ சார் சொல்கிற கருத்தை கேட்டிருப்பீங்க. அதாவது பாஜக தரப்பினர் இதில் சொல்வது வந்து அபத்தம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார். ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஹெச்ராஜா போன்றவர்களும் சொல்கிறாங்க. இந்த திட்டம் எதிர்ப்பு மக்களினுடைய நன்மைக்கு எதிராக வருது, நலனுக்கு எதிராக வருதுன்னா நாங்கள் கண்டிப்பாக பரிசீலிப்போம். ஆனால் இதை திமுக காங்கிரஸ் எல்லாம் போராட்டம் நடத்துவது ரொம்ப நகைப்புக்குரியதாக இருக்குது. இந்த திட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தா, இது யாருடைய ஆட்சியில் வரப்பட்டது அப்படிங்கிற கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது பாஜகவிலிருந்து இதுல எந்த விதத்துல வேறுபடும் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றதே ஒரு அபத்தம். நீங்க வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி அன்னைக்கு 2007 மோடி அவர்கள் தலைமையிலான கேபினெட் கமிட்டி தான் இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வந்து 2.5 வருஷம் ஆச்சு. இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுடைய கையாளாகத்தனத்தையும் இயலாமையும் தான் இது காட்டுது. 2.5 வருஷம் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு என்ன நடந்தாலும் காங்கிரஸ்னால தான் நடந்ததுன்னு சொல்றதும் இது இன்னைக்கு வந்து நீங்க காங்கிரஸ் இதுக்கு எப்படி தார்மீகம் போராட முடியும்? இல்ல, ஏன் போராட முடியாது? விஷயத்தை எது நீங்க வந்து எங்களுக்கு எதிராக வெறும் அரசியல் நடத்துறீங்க? அப்படி கிடையாது. காங்கிரஸ் வந்து நீங்க இதுக்கு நீங்க இதே மாதிரி பிரச்சனை வந்து இப்ப பத்ரி சொல்றதை ஒட்டி தான் நானும் சொல்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க இயற்கை வளங்களோ நிலமோ வந்து அடிப்படையில மக்களுக்கு சொந்தமானது, அரசுகளுக்கு சொந்தமானது அல்ல. இதே போராட்டம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்ப இதே மாதிரி போராட்டம் தான் ஒரிசால வேதாந்தால நடந்தது. நீங்க வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப காங்கிரஸ் கட்சி அவங்க என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதி கொடுத்து வேதாந்தா வந்து அனுமதி இல்லாம பல இடங்கள்ல ஆள்றாங்க. ஒரிசா கவர்மெண்டோட முழு அனுமதி, ஒரிசா கவர்மெண்டோட முழு ஆதரவும் இருக்கு. அந்த சூழல்ல தான் மக்கள் போராடுறப்ப ராகுல் காந்தி அங்க போறாரு. போய் நீங்க வந்து வேதாந்தா மக்களுடைய எண்ணத்திற்கு மாறாக ஒரு தனியார் நிறுவனம் அரசு அனுமதியோட எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதே சொல்றாரு. அது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப நடந்தது. இதே போராட்டம் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது. மாயாவதி அரசு நிலங்களை வந்து மக்களிடமிருந்து கையகப்படுத்திட்டாங்க. அதுக்கு போராட்டம் நடந்தப்ப ராகுல் காந்தி அங்கேயும் போறார். அதை ஒட்டி தான் நமக்கு நில அபகரிப்பு சட்டமா இருந்த சட்டத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களுக்கு அப்புறம் மாற்றம் வருது. இந்த இடத்துக்கும் அது ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கும் அது பொருந்தும். ஏன்னா அந்த சட்டம் வந்து காங்கிரஸ் கொண்டு வந்த அப்புறம் நிலம் வந்து அரசாங்கத்திற்கு சொந்தம் அல்ல, விவசாயிகளுக்கு தான் சொந்தம். நீங்க வந்து 80% விவசாயிகளின் சம்மதம் இல்லாம சோசியல் ஆடிட் நடத்தாம இந்த மாதிரியான நிலங்களை எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்ட பாதுகாப்பை காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தது. ஆனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச முதல் விஷயம் நீங்க வந்து அக்கௌண்ட்ல 15 லட்சம் போடுறதோ இல்ல வேற எந்த நல்ல நடவடிக்கையும் அல்ல, இந்த நில சீர்திருத்த சட்டத்தை திருத்தி நில அபகரிப்பு சட்டமாக அவர் மாற்ற முயன்றார். பத்ரி நானுமே பேசியிருக்கோம் அது வேற டிபேட்ல. அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து கொடுக்கிற ப்ரொடெக்ஷன்லாம் இருக்குது. இப்ப நீங்க வந்து அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ்ல அந்த குறிப்பிட்ட நடுவாசலோட பஞ்சாயத்தோட கிராம சபைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அவங்களோட சம்மதம் இல்லாம இதை எடுக்க முடியாது. இந்த ப்ரொடெக்ஷனையும் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த பஞ்சாயத்து ராஜ் தான் கொண்டு வந்தது. ஸோ காங்கிரஸும் பிஜேபி இது ஒன்றும் இல்லை. மீத்தேன் திட்டமோ கெயில் திட்டமோ வர்றப்ப மக்கள் எதிர்ப்பு இருந்தது. நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருந்து ஒருத்தர் கூட இதெல்லாம் நாங்க எடுக்கிறது நியாயம் தான் நாங்க சொல்லவே கிடையாது. ஏன்னா மக்கள் வந்து போராடுறாங்க அப்படிங்கிறப்ப நீங்க அதை விட்டுறதுதான் நல்லது. இங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் நீங்க என்னன்னா இந்த டெண்டரை எடுக்கிற கம்பெனி ஜெம் லெபார்டரிஸ் வந்து பிஜேபி எம்பியான சித்தேஸ்வர் ராவோட ஜிஎம் குரூப்ஸோட ஒரு அங்கம். சோ ஒரு பிஜேபி வந்து கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பிஜேபி எம்பிக்காக தமிழகத்தினுடைய நலன்களை தமிழக மக்களுடைய வாழ்க்கை அடக்க வைக்கிறதுக்கு அவங்க இல்ல அதுதான் காரணம். வேற என்ன பிஜேபி அந்த ஒரு நபரோட தான் அந்த திட்டத்தை பாக்குறீங்க. இல்ல வேற என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்க சொந்த மாநில மக்கள் அதற்கு எதிராக போராடுறாங்க, எதிர்ப்பு வலுக்குது. அந்த நேரத்துல நீங்க தியாகம் பண்றதுன்னு சொல்றதே அபத்தனா? இலகணேசன் அவர்களை பணிவோட ஒண்ணு கேட்க விரும்புறேன். சுதந்திர போராட்டத்துக்கு நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க? நீங்கெல்லாம் தியாகத்தை பத்தி பேசக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். நீங்க வந்து வாழ்க்கையில எந்த தியாகமே பண்ணி இல்லாத ஒருத்தர். ரெண்டாவது வந்து ஒரு அரசியலை தாண்டி நம்ம பேசுறதுனாலுமே கூட ஒரு தியாகம் வளர்ச்சி முக்கியம் தான் நாட்டுக்கு. ஆனா ஒரு தியாகம்ங்கிறது வந்து எப்பவுமே எளிய மக்களே அதை பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. வளர்ச்சிங்கிறது வந்து எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கொண்டு வந்தாதான் வளர்ச்சி. திருப்பி விவசாயிகளே தியாகம் பண்றதுக்கு பேர் வளர்ச்சி, அதுக்கு பேர் வீக்கம். கூடங்குளம் பிரச்சனை வந்த போது காங்கிரஸ் தலைவர்களும் போராட்டக்காரர்களும் மீனவர்களை பார்த்து இப்போது பிஜேபி எது மாதிரியான குரலில் சொல்கிறதோ சமூக விரோதிகள், இவர்களெல்லாம் மாவோயிஸ்டுகள், இவர்கள் தேசத்துக்கு விரோதமாக செயல்படுபவர்கள் அப்படின்னு
காங்கிரஸும் அந்த கூடங்குளம் போராட்டம் வந்தபோது சொன்னது இதே மாதிரியான சுற்றுச்சூழல். நீங்க ஒரு ஒரு சின்ன நான் திருத்த சொல்றேன். ஒட்டுமொத்த மீனவ மக்களையும் காங்கிரஸோ இல்ல மன்மோகன் சிங் அவர்களோ எந்த இடத்துலயும் மக்கள் இப்ப பிஜேபி சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு போராடுறவங்களா தேச துரோகிகள், ஹைட்ரோ கார்பன் எடுக்க போராடுறவங்களா தேச துரோகிகள் எங்கேயுமே நாங்க சொல்ல. நீங்க தெளிவா பதிவு பண்ண போராட்டத்தையோ ஒரு ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவங்க சொன்னாங்க. ஈவன் ஹெச் ராஜா ட்விட்டர்ல அதுக்கான அட்டெம்ப்ட் எல்லாம் பண்ணி நீங்க அதை வந்து ஒரு மத பிரிவினையாக்க முயன்று மக்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சார். பிரிவினைவாதிகள் ஊடுருவி விட்டார்கள். இல்ல, அவர் வந்து பேரே போட்டாரு. ஒரு இந்து மாணவனுடைய பேரை போட்டு ஒரு முஸ்லீம் வந்து இவரை வந்து இந்த மாதிரி அடிச்சாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்புனாரு. அது பேரே போட்டாரு. நான் சொல்ற மாதிரி அந்த அந்த பையனுடைய பேரை ஒரு ட்விட்டர் பக்கத்துல போட்டாரு. அதற்கு வந்து மாணவர்கள் மத்தியில் மிக கடுமையான எதிர்ப்பு மட்டுமல்ல, பல வசை சொற்கள் கூட அவருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டது. நானே கூட அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு நான் சில பேர்ட்ட இந்த மாதிரி பொது வெளியில கருத்து வைக்கிறப்ப நம்ம அரசியல் ரீதியா வைக்கிறதா சரி நான் கூட போய் சொன்னேன். சோ அந்த அளவுக்கு கோபம் இருந்தது. நீங்க அதற்கப்புறம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் வர்றப்ப யார் போராடுறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குது. இந்த போராட்டத்தோட தன்மையை பார்க்க வேண்டிய அப்ப ஒட்டுமொத்த மக்களை வந்து தேச துரோகிகள் சொல்றது இருக்குல்ல, இதை வந்து இவங்க தொடர்ந்து செய்யறாங்க. இது வந்து இங்க மட்டும் இல்ல. நேத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நீங்க டெல்லி யூனிவர்சிட்டி போராட்டத்துல பிஜேபியோட மாணவர்கள் அமைப்பு குண்டர்கள் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், உமன் ப்ரொஃபசர்ஸ் அடிக்கிறாங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கார்கில்ல வந்து போர்ல இறந்த ஒருத்தருடைய மகள் வந்து அதை எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த பொண்ணை தேச விரோத முத்திரை குத்துறாங்க, அந்த பொண்ணுக்கு ரேப் த்ரெட் விடுறாங்க. சோ இந்த டிசைன்ங்கிறது தமிழகத்திற்குள்ள மட்டும் இருக்கிற டிசைன் இல்ல. இன்னைக்கு இந்தியா முழுவதும் இந்த வந்து போராடுகிறவர்களை, அரசுக்கு எதிராக கேள்வி கேட்பவர்களை, பிரதமர் செய்கிற தவறுகளை, பிரதமர் என்ற முறையில் விமர்சிப்பவர்களை எல்லாரையும் வந்து நீங்க ஆபாச தாக்குதல் நடத்துவது, தேச துரோகிகள் என்று முத்திரை குத்துவதுன்னு சொல்ற பிஜேபி தான். ஐஎஸ்ஐயோட உளவு பிரிவை வந்து நீங்க வர்றப்ப ஐஎஸ்ஐக்கு வந்து உளவு பார்த்தவர்களில் பிஜேபி காரர்கள் தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரியான முத்திரைகள்ங்கிறதே ரொம்ப ஆபத்தானது. இது அடுத்தடுத்த பிரச்சனை. அது நம்ம வந்து இப்ப அவங்க சொல்லும்போது பாரதிய ஜனதா இப்படி ஒரு அரசு பயங்கரவாதத்தை தொடர்ந்து செய்து அது கட்சியோட இயல்பா இருக்குன்னு அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது பொதுவா அரசினுடைய குணமா இருக்கா? காங்கிரஸ் வந்தாலும் பாஜக வந்தாலும் அரசின் குணமா இருக்கா? இல்ல அவர்கள் சொல்வது மாதிரி பாஜக மட்டும் அது போன்ற விஷயங்களை செய்ய நேரங்கள்ல நம்ம இந்த டிபேட்ல பிரச்சனை என்ன ஆயிருதுன்னா, இது ஒரு அரசியல் சோப் பாக்ஸாக மாற்றிடக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இங்கே ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் இருந்தால் அவர் அதுக்கு வந்து உடனே மறுத்து உடனே சண்டையெல்லாம் போடுவார். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படை தன்மை என்னங்கிறத பற்றி நான் பேச போகிறது கிடையாது. அது எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் குறித்து வேணால் நான் பேசுகிறேன். ஹைட்ரோ கார்பன் திட்டமோ அல்லது அது போன்ற ஏதாவது ஒரு ரிசோர்ஸ், எண்ணெய் வளமோ அல்லது கனிம வளமோ ஒரு நாட்டுக்கு அவசியமானது. இதை வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் இதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு இன்றைய வரை நமக்கு ஒரு தெளிவான வரைமுறையே இல்லை. அது யார் ஆட்சியில் வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு நம்ம 3 பேரையுமே ஆட்சி தலைமையில் அமைத்தாலும் நமக்கே அதை எப்படி அதை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது தெரியாது. ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படிங்கிறது அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இது போன்ற கனிம வளங்களை பயன்படுத்துவதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட இம்பாசிபிள் அப்படின்னு ஆகிடும். அணைகளே கட்டியிருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய அணை கட்டும் பொழுது பெரும்பாலும் எல்லாவற்றையும் இந்த நேரு ஆட்சி காலத்தில் உருவான அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு விவசாய வளத்தை கொடுத்துருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் அதனால் அப்பிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற நம்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எண்ணற்றதாக இருக்கும். இது போன்ற எதிர்ப்புகள் வந்ததா? கட்டாயமாக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட எல்லா இடத்துலையும் வளர்ச்சி எல்லா இடத்துலையும் வந்தது. ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த நாடுன்னு பார்க்கறது ஒண்ணு, பட் உங்க வீடு போகுது இல்லையா, உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து பெயர்த்து எடுத்து வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டியது இருக்கு இல்லையா. அதே மாதிரிதான் ஒவ்வொரு தொழிற்சாலை அமையும் பொழுதும் நம்ம சொல்லிடலாம், இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு பவர் பிளான்ட் போட போகிறோம், அதன் காரணமாக இந்த மாநிலம் முழுவதற்குமே மின்சாரம் கிடைக்க போகுது, அதனால நீங்கள் உங்கள் இடத்த கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்கான காம்பன்சேஷனுங்கிற பார்ட்டுக்கு நான் அடுத்து வரேன். ஜஸ்ட் நீங்கள் அங்கேருந்து போகணும்னா எப்படி போவாங்க? ஆனாலும் அதையெல்லாம் செய்து தான் இந்த நாடு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. பலருடைய ரத்தத்தில் தான் நம்ம வந்து இன்றைக்கு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு விதத்தில் பார்க்கும்பொழுது. அப்போ அந்த தியாகங்கிறது தவிர்க்க முடியாததுங்கிறீங்க? இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. ஃபேர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. ரெண்டாவது, இந்த இன்னொரு இடத்துக்கு பெயர்த்து கொண்டு போய் ஒருவரை வைக்கும் பொழுது அரசு எந்திரம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மனிதாபிமானத்தோட பொதுவாக செயல்படுவதில்லை. இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்கவுமே இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம். எல்லாரும் அது ஒரு ப்ராஜெக்டாக மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மையும் ஒரு இதில் வந்து இந்த அரசு அந்த அரசுன்னு சொல்லலை. நிச்சயமாக
காங்கிரஸ் அரசு சமீபத்தில் இதற்கு, அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வருவதற்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் அரசு நிலம் கையகப்படுத்த, நில அபகரிப்பு சட்டம் அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி வேண்டுமென்றே திணிக்கப்படக்கூடிய வார்த்தைகளுக்குள்ள நான் போக விரும்பல. எப்போவுமே அதற்கு பேர் நிலம் கையகப்படுத்தும் சட்டம். அதில் நிறைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸை கொண்டு வந்தது. எவ்வளவோ ஆண்டு காலமாகவே அது வந்து ஒரு மோசமான சட்டமாக இருந்த ஒன்றில் நிறைய முன்னேற்றம் வந்தது. இன்னும் கூட முன்னேற்றம் வரணும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த பிரச்சனை என்னன்னா, நீங்கள் விரும்பும் பொழுது அது 80%, 20%, 90%, 10% அல்லது 100% எப்படி வேணாலும் வச்சுங்க. நீங்கள் விரும்பும் போது மட்டும்தான் நீங்கள் நிலத்தை தரலாம் அப்படின்னா பெரும்பாலான வளர்ச்சிங்கிறது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. இது ஒரு ப்ராப்ளமாக தான் நான் முன்வைக்கிறேன். அதனால் எல்லாரையும் அடித்து போட்டு தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க் நம்மக்கிட்ட இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா கட்சிகள் எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நம்ம இதற்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத நம்ம டிபேட் பண்ணலாம். திட்டம் தேவை, நடைமுறைப்படுத்துவதில் அரசுகளுக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு பார்வை இல்லை. அரசுகள்கிட்ட ஒரு மனிதாபிமான செயல்பாடு இல்லை. எந்த அரசுங்கிறத விட்டுட்டு பொதுவாக சொல்கிறேன், அது நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இது தொடர்ந்து நடக்குது. ஒரு அரசு அதிகாரிக்கு இந்த இடத்துல இந்த செயல்பாட்டை பண்ணணும், இங்கே ஒரு அணை கட்டணும், இங்கே ஒரு தொழிற்சாலையை நிறுவனம், இங்கே நிலத்தை கையகப்படுத்தி ஒரு போர்ட் கட்டுறதுக்கு ஒரு தனியாருக்கு தரணும், அல்லது இங்கே வந்து ஒரு பெரிய நெடுஞ்சாலை அமைக்கணும், அல்லது எண்ணெய் வளம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும். எண்ணெயை உறிஞ்சுறதுங்கிறது கூட செகண்டரி. அல்லது இங்கே ஷேல் எரிவாயு இருக்கா அல்லது ஷேல் கேஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னாலே உங்களுக்கு நிலம் வேணும். அல்லது பைப்லைன் பதிக்கணும்னா நம்ம மாநிலத்தில் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை அது. இது எல்லாவற்றிலையுமே நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அல்லது அனுமதி வாங்குவதற்கான அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கு கீழடியில் நம்ம மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணணும். இது வந்து எந்த நில வளங்களுக்காகவே இல்லை, நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு பெரிய பகுதியில் நிலத்தை கையகப்படுத்தி தோண்டி அடியில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது எதை எடுத்தாலுமே நிலம் கையகப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு கீழடி ஆய்வுக்கு இது போன்ற எதிர்ப்பு வரல. கீழடி ஆய்வுக்கு எதிர்ப்பு வரல. அவர் அது தனியார் நிலம் தான், ஏன்னா யாரும் எதிர்த்த மாதிரி தெரியல. அரசு தான் அதுக்கு இன்னும் முன் வரல. எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து அது உண்மை இல்லை. இந்தியாவில் பல இடங்கள்ல நம்ம வந்து ஒரு இடத்த ஸ்பெசிஃபிக்கா சொல்றது கீழடியில் தோண்டாதேங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரல. எந்த இடத்துல ஒரு செயல்பாட்டை செய்யணும்னாலும் அங்க ஒரு நிலம் தேவைப்படும் பொழுது எதிர்ப்பு வரலை அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம போய் பார்க்கல, இன்ன வரைக்கும் நமக்கு வந்து அதற்கான ஒரு தகவல் இல்லை. இது பிற இடங்கள்ல வந்திருக்கு. அதனாலதான் ஆர்கியாலஜிக்கான நிலம் கையகப்படுத்துதலையும் சட்ட வரைவுக்குள்ள கொண்டு வர்றது பத்தின டிபேட் வந்திருக்கு நமக்கு. ஆக மொத்தத்துல இது ஏன் இங்க இப்போ ஒரு நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டது, அப்போ ஒரு ஓரத்துல ஒரு சின்ன கோவிலோ அல்லது வேறு ஒரு வழிபாட்டு இடமோ இருக்கும். உடனே ஆக்டிவிஸ்டா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் லேண்ட் வேற டிரெக்ஷன்ல கொண்டு போங்க அந்த பாதையை அப்படின்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் இந்த எதிர்ப்பு வரலைன்னா அவங்க அந்த கோவிலையே அப்படியே அப்புறப்படுத்திட்டு ரோட போட்டுருவாங்க. அதன் பிறகு வந்து சொல்லுவாங்க இது வந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ராஜராஜ சோழனுக்கு முந்தைய காலத்து கோவில் அப்படிம்பாங்க. முந்தைய அதிமுக அரசுல அந்த கோவில்கள் எல்லாம் இடிக்க சொன்னாங்க. நடைபாதையில் இருக்கக்கூடிய பல கோவில்ல இடிக்கிறதுக்கான இதெல்லாம் நடந்திருக்கு. நான் அது வந்து குறிப்பாகவே யாரு என்னன்னே சொல்லல. இந்த போன்ற கான்ஃப்ளிக்ட் வந்து ஒரு வளரக்கூடிய ஒரு நாட்டுல மக்கள் நிறைய பேர் வந்து கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு வரும் பொழுது விரிவாக்கம்ங்கிறது தேவைப்படும் பொழுது, வசிப்பிடங்கள் தேவைப்படும் பொழுது, சாலைகள் தேவைப்படும் பொழுது, தொழிற்சாலைகள் கட்டப்படணும் பொழுது இந்த கான்ஃப்ளிக்ட் வந்துகிட்டே இருக்கும். இந்த கான்ஃப்ளிக்டை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கிற ஒரு சிக்கலுக்கு நமக்கு இன்றைக்கு வரை ஒரு உருப்படியான ஒரு வழிமுறை இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனா ஹைட்ரோ கார்பன் மாதிரியான திட்டங்கள் தவிர்க்க முடியாததுங்கிறீங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. உண்மையில தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பொறுத்தவரை எனக்கு அது தேவையே இல்லை அப்படிங்கிற கருத்து எனக்கு இருக்கு. ஏன்னா இங்க வந்து நமக்கு அவ்வளவு ஹை குவாலிட்டி ஹைட்ரோ கார்பன், பொதுவாக எரிபொருள் அப்படின்னு வச்சுப்போம். இந்த எரிபொருள் அப்படிங்கிறது தமிழகத்துல அந்த அளவுக்கு தரமான எரிபொருள் இருக்கிற மாதிரி தெரியல. அது நரிமணமாக இருக்கட்டும், அது மீத்தேனுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் தேடுவதாக இருக்கட்டும், இது எதுவுமே வேண்டாம். இது கிடைக்கக்கூடிய இடத்துல பார்த்து கொள்ளலாம். அல்லது வேறு விதமான நான் வந்து அணு உலைகளை அதன் காரணமாகவே ஆதரிப்பேன். இதுக்கு ஆக வேண்டிய இடங்களை விட ஒரு அணு உலையை நிர்மாணிப்பதற்கு தேவையான இடம் குறைவு. அதில் பிரச்சனைகள் இல்லாத பகுதிகளில் அதை செய்யலாம். இது வந்து நிச்சயமாக இவ்வளவு இடம் தானேன்னு சொன்னாலும் அது நிச்சயமாக தண்ணீர் வாட்டர் டேபிளை வந்து கட்டாயமாக அது பாதிக்கும்.
பக்கத்துல விவசாயம் பண்ணுபவர்களை நிச்சயமாக அது பாதிக்கும். கண்டிப்பா மேடம். இதுல எதுவும் மாற்று கருத்து இருந்தா சொல்லுங்க, நம்ம அடுத்த செய்தி போலாம். மாற்று கருத்து ஏன்னா நான் அடிப்படையில வந்து விவசாயிகளையோ போராடுற மக்களையோ வளர்ச்சிக்கு எதிரானவங்களா பார்க்கல. ஏன்னா அவங்க வந்து எதையாவது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அணைக்கட்டுகளோ சாலைகளோ பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க சாலைகள் போகுது. எந்த இடத்துலயுமே மக்கள் வந்து சாலைகளுக்கு வந்து நீங்க எங்களோட நிலங்களை எடுக்கக்கூடாது அப்படின்லாம் அவங்க போராடல. இப்ப நீங்க அந்த உத்தரப்பிரதேசம் போராடின இடத்துல கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா சாலைகளுக்கு நாங்க நிலம் கொடுக்க தயாரா தான் இருக்கோம், நீங்க அதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கார்பரேட்டுகளுக்கு கொடுத்து காசாக்குறீங்க, எங்களுக்கு இந்த எடுத்த சாலைக்கே நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கிறது தான் மக்களுடைய பாயிண்ட். மக்களுடைய இது வரைக்கும் வந்து மக்களுடைய தியாகத்தால் மட்டுமே இந்த தேசம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. பொன்னார் அவர்கள் சொல்வது போல மக்கள் வந்து கண்மூடித்தனமாக எல்லா திட்டங்களையும் எதிர்க்கிறவர்கள் அல்ல, அவர்களுக்கு வளர்ச்சியின் முக்கியத்துவம் தெரியும், எது பிரியரைடைஸ் பண்றாங்க. ரெண்டாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல மாநிலங்கள்ல கிரவுண்ட் வாட்டர் வந்து 1800 2200 போயிருச்சு. சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஹைட்ரோ கார்பன் இல்ல வேற செல்கேஸ் எல்லாம் வேற ஏதாவது எரிபொருளோ நீங்க எடுக்கிறப்ப அதற்கு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ஏற்படுத்துற பின்விளைவுகள்ங்கிறது திருப்பியும் வந்து நீங்க விவசாயத்தையும் தண்ணீர் வளத்தையும் தான் பாதிக்க போகுது. சோ இந்த மாதிரியான சூழல் ஏற்கனவே கடுமையான வறட்சி, ஒரு விவசாயிகள் மரணம் வந்து நீங்க 250 தாண்டி போய்கிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல பிரியாரிட்டி என்ன? இன்னைக்கு வறட்சி நிவாரணமா ஒரு பைசா கூட மத்திய அரசு ரிலீஸ் பண்ணல, இங்க இருக்கிற மாநில அரசு கேட்கவும் இல்லை. இன்னைக்கு போற முதலமைச்சர் கேட்பாருன்னு நான் நம்புறேன். சோ இந்த மாதிரியான ஒரு ஏற்கனவே நெருக்கடிகள் இருக்கிற ஒரு வறட்சி, தண்ணீர் இல்லாமை, மழை இல்ல, நீங்க போதுமான சப்போர்ட் சிஸ்டம் இல்ல, மார்க்கெட் பிரைஸ் ஃபால் ஆகுது, இந்த மாதிரி பல விதத்திலும் பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கிற விவசாயிகளை நீங்க திருப்பியும் அங்க போய் ஏதாவது பண்ணணும் போனீங்கன்னா விவசாயிகள் வந்து சயின்டிஸ்ட் கிடையாது. சோ அவர்களுக்கு வந்து காலங்காலமா எப்படி மீனவர்கள் வந்து கடல் சார்ந்த அறிவோடு இருக்காங்களோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிலம் சார்ந்த அனுபவ அறிவு இருக்குது. அது வந்து அதை அவங்களுக்கு வெறும் அனுபவ அறிவுங்கிறதுனால நம்ம அதை குறைச்சு மதிப்பிட முடியாது. என்னுடைய அனுபவத்துல நீங்க வந்து விவசாயிகள் எதிர்க்க வேண்டிய விவசாயங்களை மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. சிலர் ஆக்டிவிஸ்டோ இல்ல சில அவர் சொல்ற மாதிரி சில விஷயங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறவங்களுக்கு வேணா புரிதல் கம்மியா இருக்கலாம், அவங்களும் சொன்னா புரிஞ்சுக்குவாங்களே ஒழிய இன்னைக்கு வந்து ஏன் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டத்துல காங்கிரஸ் திருத்தம் கொண்டு வந்தது அப்படின்னா இந்த வளர்ச்சியின் பயனை நீங்க வந்து எப்பவுமே நான் முன்ன சொன்ன மாதிரி மக்களே தான் தியாகத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. குறிப்பா விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் தான் இழக்கிறாங்க. அவர் சொல்ற மாதிரி வந்து சில இடங்கள்ல அரசுகள் மனிதாபிமானம் இல்லாம அரசுகளும் அதிகார வர்க்கம் நடந்து கொள்ற சூழ்நிலையில இந்த மாதிரி நிலங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், ஜனங்களே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வேணுங்கிறதுனாலதான் அன்னைக்கு காங்கிரஸ் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு வந்து நீங்க முடிவெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில் இருக்குது. இன்னைக்கு அரசாங்கம் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னா நில பாதுகாப்பு சட்டம், இந்த நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்துல காங்கிரஸ் திருத்தம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அரசுகளிடம் நீங்க இன்னைக்கு வந்து எந்த முடிவுமே இல்லை, அரசுகள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து இந்த கையகப்படுத்தும் சட்டம் வருவதற்கு முன்பு இருந்த நிலைமை வேறு, இப்ப இருக்கிற நிலைமை வேறு. அதே மாதிரி பஞ்சாயத்து அமைப்புகளை எவ்வளவு வலிமையானது, அதை எப்படி பயன்படுத்த முடியுங்கிற புரிதல் இல்லை. நாங்க போட்ட அமராவதி மணல் கொள்ளை வழக்குல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையா இருந்த ஆயுதம் வந்து எங்களுடைய கிராம சபை தீர்மானங்கள் தான். நீங்க வந்து அது அரசாங்கத்தோட லீகல் டெண்டர், எங்க அமராவதியில் நடந்த மணல் டெண்டர், அதை எடுத்து நான் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணப்ப எங்களுக்கு எந்த வெப்பனுமே இல்லை. ஏன்னா அரசாங்கத்துக்கு எதிராக நாங்க போராடுறோம். எங்களுக்கு ஒரே வெப்பன் வந்து கிராம சபை வந்து மணல் அள்ளுறதை எதிர்த்தது. லீகலா இல்லீகலாங்கிறது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எங்களோட வளங்கள் போகுதுங்கிறது தான் எங்க பாயிண்ட். அதை ஏத்துக்கிட்டு உள்ளாட்சி அதிகாரம் ஹைட்ரோ கார்பன் வரையும் நிலம் இயற்கை வளம். நீங்க வந்து நீங்க பிளாச்சிமாடா கேஸ் நம்ம பார்த்தோம். அன்பார்ச்சுனேட்டா சுப்ரீம் கோர்ட் வந்து கோகோ கோலாக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஆனா கேரள உயர்நீதிமன்றம் பிளாச்சிமாடா பஞ்சாயத்துடைய வழக்கை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய கிராம சபை தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கோகாலையை மூடணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு தண்ணீரை அவர்கள் உறிஞ்சி இருந்தாங்க. நான் சொல்றது வளர்ச்சிங்கிறதுக்கு வேற வேற அர்த்தம் இருக்குது. நீங்க எரிபொருள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு மாற்று எரிபொருளை பத்தி நம்ம யோசிக்கலாம், இல்ல வந்து வேறு வேறு திட்டங்கள் நீங்க பிரியாரிட்டி என்ன உங்களுக்கு? இல்ல இப்ப பாஜக, காங்கிரஸ், சில சமயங்கள்ல சிபிஎம் மூன்று பேருமே பாத்தீங்கன்னா இப்ப கூடங்குளம் போராட்டத்துல பெரும்பாலும் இங்க நடக்கிற வளர்ச்சி திட்டங்களை மூன்று தேசிய கட்சிகளுமே ஆதரிக்கிறாங்க. சில சமயங்கள்ல யாரு பதவி இருக்கோ அவர்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எதிர்த்து போராடக்கூடிய நிலையை பார்க்குறப்ப கூடங்குளம் போராட்டத்தை மூன்று தேசிய கட்சிகளுமே வந்து அது கூடங்குளம் வேணும்னு தான் சொன்னாங்க. போராடுகிற மக்களை வந்து ஒவ்வொருத்தரும் அவரவர் மொழியில் வந்து வசவதான் சொன்னாங்க. தேச விரோதின்னு சொல்றதும் போராடுகிற மக்கள் இல்ல, நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஆன் ரெக்கார்டு வந்து மன்மோகன் சிங் போராடுகிற மக்களை காங்கிரஸ் மக்கள் தான் அங்க போராடினாங்க. இல்ல நீங்க வந்து அதை இயக்குகிற அமைப்பின் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. மாவோயிஸ்டுகள் அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சாரு. இயற்கிற அவங்க மரியாதைக்குரிய தற்போதைய முதலமைச்சர் பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள்லாம் மாவோயிஸ்டுகள்,
திட்டமிட்டு பிரதமர் பண்ணுகிறார்கள். பிரதமர் இதை டைரக்டா பாஜக வச்ச விமர்சனம் வெளிநாட்டு இல்ல சரி. பாஜக வச்ச பிரதமர் விமர்சனம். வந்து மன்மோகன் சிங் அந்த விஷயத்தை டைரக்டா ஹேண்டில் பண்ணாரு. பல விஷயங்களுக்கு பதிலே சொல்லப்படுற மன்மோகன் சிங் அவர்களை பார்த்தோம். நீங்க கூடங்குளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் சொல்றேன். கூடங்குளம் போராட்டம் நடந்துகிட்டு இருப்ப கொங்கு மண்டலம் வந்து தொழில் வளர்ச்சி மிகுந்த கொங்கு மண்டலத்துல 9 மணி நேரம் பவர் கட். சோ எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கூடங்குளம் அணுமின் உலைக்கு அவ்வளவு ஆதரவு இருந்த ஒரு காலகட்டம். அது ஒட்டுமொத்தமா ஒரு காங்கிரஸ் பாஜக அதாவது தன்னுடைய அரசு இல்லாத போது மக்கள் பக்கம் நிற்பதும் அரசு பதவி வரும்போது வளர்ச்சி தேவை அரசு இருந்த பொழுதே நீங்க வந்து காங்கிரஸ் அரசு இருந்த பொழுதுதான் கூடங்குள போராட்டம் நடந்தது. காங்கிரஸ் அரசுக்கு இருந்த பொழுதுதான் நீங்க நான் சொன்ன வேதாந்தாக்கு எதிரான ஒரிசா மக்களுடைய போராட்டத்துக்கு ராகுல் காந்தி போனாரு. போய் மக்கள் சைடு தான் நியாயம் இருக்குது. வேதாந்தாவுடைய லைசன்ஸ் காங்கிரஸ் கட்சி கேன்சல் பண்ணுச்சு. நீங்க அதே மாதிரி யூபியில வந்து மாயாவதி அரசாங்கம் இருந்தப்ப போராட்டம் நடந்தப்ப மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் தான் இருந்தது. சோ நீங்க வந்து அதான் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன். நீங்க ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தப்ப மக்கள் போராட்டங்கள் நடந்தப்ப அவர் மக்களின் பக்கம் தான் நின்றிருக்காரு. அந்த மக்கள் போராட்டங்களின் விளைவா தான் அந்த நிலம் கையகப்படுத்தும் சட்டமே வந்து மாற்றம் வந்தது. அதுதான் சொல்றேன். அந்த டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். நீங்க எண்ட் ஆஃப் தி டே அரசாங்கத்திடம் அதிகாரத்தை குவிக்க வேண்டும்ங்கிறது பிஜேபி ஃபார்முலா. அரசாங்கத்திடம் அதிகாரத்தை மக்களிடம் கொண்டு தர வேண்டும்ங்கிறது காங்கிரஸ் உடைய ஃபார்முலா. அதுதான் நான் சொல்றேன். இதனால ஏத்துக்க முடியாது. டிபேட் வேற டைரக்ஷன்ல போகும். காரணத்தோட மறுங்க. எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஜிண்டால் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், அது குடும்பம் எந்த கட்சியில உறுப்பினராக இருக்காங்க, அவர்கள் சத்தீஸ்கட்லயும் மற்ற பல்வேறு இடங்கள்லயும் மைனிங் என்ன பண்றாங்க, அவர்கள் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் வருது, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது ஒருவரை புனிதப்படுத்தி அது நீங்க அந்த கட்சியை சார்ந்து இருக்கும் பொழுது இந்த சிக்கல் வருது. நீங்க கூட ஒரு கட்சி சார்பா இருக்கணும்னு நான் சொல்ல முடியும். நான் என்ன சொன்னா ஜிண்டால் என்ன யார் எடுத்தாலும் நீங்க 100% நான் சொல்றது அதுதான். அத ஒரு சார்பா திரிக்க பாக்குறாரு பத்ரி. நான் என்ன சொல்றேன்னா இல்ல ஜிண்டாலா இருந்தாலும் 80% மக்களுடைய ஆதரவு இல்லாம எடுக்க முடியாது. சோசியல் ஆடிட் பண்ணாம எடுக்க முடியாது. ஏன்னா அது சட்டம். நான் அதான் சொல்ல வர்றேன். நீங்க ஒவ்வொரு தனிநபரையும் நீங்க வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். எந்த தனிநபரும் எந்த கார்ப்பரேட்டும் எந்த அரசாங்கமும் இன்றைய அந்த சட்டத்திற்கு பிறகு மக்கள் அனுமதி இல்லாமல் சோசியல் ஆடிட் பண்ணாம நீங்க எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா நீதிமன்றங்கள் அது செல்லாது. வளர்ச்சி திட்டங்களை பொதுவா 3 தேசிய கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. சில திட்டங்களை அவங்க ஆதரிக்கிற திட்டங்களா இருக்கு, சில திட்டங்களை எதிர்க்கிற திட்டங்களா மக்களை முன்னிறுத்தி எந்த கட்சியுமே இயங்க முடியும். மக்களுடைய விருப்பத்தையும் நான் முன்னே சொன்ன மாதிரி மக்கள் முட்டாள்கள் கிடையாது. அவர்களுக்கு ஒரு அனுபவ அறிவு இருக்குது. எந்த திட்டத்தை எதிர்க்கணும் எந்த திட்டத்தை எதிர்க்க கூடாதுன்னு மக்கள் முடிவு பண்றாங்க. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்த பளபளக்கிற சால்வைகள், பிரம்மாண்டமான அன்பளிப்பு, இது மாதிரி விஷயங்கள் தயவு செய்து வேண்டாம், மக்களுக்கு பயனுள்ள வகையில் செய்யுங்க. குறிப்பாக அப்படி ஏதாவது எனக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் புத்தகங்கள் கொடுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். பெரும்பாலும் இந்த திமுக அதிமுக அந்த ஆட்சிக்கு வர இருக்கிற கட்சிகள் அனைத்துமே வந்து தொண்டர்களுடைய அந்த தனி மனித துதி இதன் மூலமாகவே வளர்றாங்க, இந்த மாதிரி உணர்வை தூண்டி விடுறாங்கங்கிற விமர்சனம் தொடர்ந்து இருக்கு. ஆட்சியில் இருக்கிற கட்சியில் எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் உண்டு, நம்மளை பிரம்மாண்டமாக வரவேற்கணும் அப்படிங்கிற. இப்போ இந்த திமுக செயல் தலைவர் ஸ்டாலினுடைய இந்த அறிவிப்பை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு வரவேற்க தகுந்த அறிவிப்பா தான் இருக்கு. குறிப்பா பத்ரி மாதிரி பப்ளிஷர்ஸ்க்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்க உள்ள உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய நூல்கள் இருக்கிற ஒரு சமூகம் தான் வந்து ஒரு நல்ல சமூகமா இருக்க முடியும். நீங்க வந்து நூல்கள் விற்குது, அதுவும் என்ன மாதிரியான நூல்கள் விற்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு அறிவிப்பு மட்டும் நான் தனிச்சு பார்க்கல. அவர் தொடர்ந்து சில இந்த மாதிரி விஷயங்களை அட்டம் பண்றாரு. நீங்க வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி தனி மனித வழிபாடு, ஒரு ஆடம்பரம், இந்த அரசியல் கலாச்சாரமே இன்னைக்கு ஜனங்களுக்கு வந்து எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்குது. ஜனங்க எங்கேயோ உலகத்துல இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் வேற எங்கேயோ உலகத்துல இருக்கு. நான் எல்லா கட்சியும் சேர்த்து தான் சொல்றேன். சோ அந்த சூழல்ல அவர் சொல்றேன் நமக்கு நாமே நடக்கிறப்பவே அவர் வந்து நீங்க போஸ்டர்லாம் எங்கேயும் வைக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை உறுதிப்படுத்தவும் செஞ்சாங்க. ஒரு வாய் வார்த்தை மாதிரி சொல்லாம நீங்க ஒரு வரிசையா போஸ்டர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதை வந்து செய்யல. நீங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு மாற்று அட்டம்ப்ட வந்து அவர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்க வந்து புத்தகங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், புத்தகங்கள் கொடுங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், காலில் விழக்கூடாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க தனி மனித துதியை நிறுத்துங்கன்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு தமிழகம் இல்ல ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியலை அவர் உள்வாங்கி இருக்கிறாருங்கிறதையே நான் ஒரு ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து செயல்படுறதுங்கிறதும் இந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து எல்லா கட்சிகளிலும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். புத்தகங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து புத்தகங்கள் படிக்கிற பழக்கமே குறைஞ்சிட்டு இருக்கு. அந்த ரெண்டாவது அந்த ஷால்வை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சால்வை போடாதீங்க,
இது திராவிட இயக்கத்தின் அடையாளமா துண்டு போடலாம், அதுதான் நம்மளுடைய அடையாளம்னு அந்த இல்ல இப்ப விஷயத்தை என்னன்னா வலியுறுத்துறாரு. பல ஷால் வந்துருச்சு. இப்ப நாங்கெல்லாம் போறப்ப நான்லாம் எதையுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வரதில்ல. என்ன கொடுத்தாலும் நான் அங்கேயே கொடுத்துட்டு வந்துருவேன். அதுக்கு வந்து நீங்க ஒரு கதர் துண்டா இருந்தா நம்ம ஒரு வயதானவங்களுக்கு கொடுக்கலாம். நான் இப்ப அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறப்ப யோசிப்பேன், பாவம் இதை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஒரு புத்தகமா இருந்தா அங்க இருக்கிற படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கோ ஒரு இளைஞருக்கோ இல்ல ஒரு படிக்கக்கூடியவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். நீங்க ஒரு பளபளக்கிற சால்வையை வாங்கி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொன்னா அதை நீங்க ஒரு அன்புல கொடுக்கப்படுற விஷயங்களை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால எளிமையான விஷயங்கள், நீங்க ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு கதர் துண்டு வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு நல்ல புத்தகம் வாங்கி கொடுங்கன்னு சொல்றது வந்து அந்த அன்பையும் நீங்க வந்து உள்வாங்கிக்கலாம். அதே நேரத்துல வந்து அது ஒரு சமூகத்திற்கும் பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த மாதிரி பப்ளிஷர்ஸ் வந்து நல்லா இருந்தாதான் நல்ல புத்தகங்கள் வரும். பத்ரி சாருக்காண்டியே அவர் சொல்லியிருக்காரு, இல்ல பத்ரி மாதிரி இருக்கிற பல விவாதத்துல பப்ளிஷர்கள் வருவாங்க அப்படின்னு அதுக்காகவே எடுத்த மாதிரி அவர் இந்த டாபிக் வேற பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காரு. கேட்பாங்க. இந்த இந்த அறிக்கையில பல விஷயங்கள் வந்து நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு குவிக்காக சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம உரையாடலாக இருக்கணும், நான் மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஹிஸ்ட்ரி கொண்டு வர்றார் இல்லையா, முதல்ல ஏன் துண்டு அப்படின்னு சொல்கிறது. இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு இருக்கிற இடத்துல எல்லோரும் சமம் என்பதை காண்பிப்பதற்காக தோளிலே துண்டு போடணுங்கிறதுக்காக துண்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. அடுத்து அதுவும் கைத்தறி துண்டாக இருக்கணும், அதன் மூலமாக நெசவாளர்களின் வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறதுனால கைத்தறி துண்டு ஊக்குவிக்கப்படுது. அதன் பிறகு மக்களுடைய உடையில பெரிய மாற்றம் ஏற்படுது. நீங்க அதை நம்ம வந்து மறுக்க முடியாத ஒன்று. அந்த சமயத்துல பகட்டான சால்வைகள் அவசியமற்றவை, ஏன்னா அது கிடைச்சா அதை எங்கேயும் பயன்படுத்த முடியாது இன்றைக்கு. அதுதான் உண்மை. பலபலன்னு இந்த பொண்ணு ஆடைன்னு வேற அதுக்கு பேரை வச்சு அதனால ஜரிகையும் போட்டு அதை எந்த இடத்துலையும் பயன்படுத்த முடியாது. இந்த மூணுமே வந்து இதை ஒட்டுமொத்தமாக நம்ம சேர்த்து பார்க்கணும். இங்கிருந்து புத்தகம் அப்படிங்கிறது அதில் அவர் வந்து அந்த அரசியலையும் சேர்த்தே வைக்கிறார். ரொம்ப சாமர்த்தியமாக எழுதப்பட்ட, அதை நான் வரவேற்கிறேன். நான் அதை வந்து அவர் வந்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது அவர் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும் பொழுது கொண்டு வர சமயத்தில் அது ஒரு ரொம்ப அழகான ஒரு திட்டமாக அதில் பல எலிமெண்ட்ஸ் இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒழுங்காக நடக்கலை பலவேறு காரணங்களுக்காக. உண்மையில் நாங்கள் வந்து ஒரு பதிப்பாளராக அந்த சமயத்தில் 500 பிரதிகள் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு முன்னாடி பொது நூலகத்துக்கு. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகளுடைய ரவிக்குமார் ஒரு கோரிக்கையை வைத்து, அது கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில தான் அது வந்து 1000 படிகள் வாங்குவதாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் திரும்பி அது மாறி அது இன்னும் அதல பாதாளத்துக்கு போச்சு. ஆனால் இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வரும்பொழுது 5000 புத்தகங்கள் வாங்குவதாக சொன்னாங்க. அது நடந்தது, ஒரு மிக குறுகிய காலத்துக்கு நடந்தது. அதற்கு பிறகு அதுவும் அன்பார்ச்சுனேட்லி போச்சு. அதை அவர் குறிப்பா மென்ஷன் பண்றாரு. அதற்கு அவர் ஆட்சி மாற்றத்தை காரணமா சொல்றாரு. அது அவர்களுடைய ஆட்சியோட இறுதியிலேயே சரியா நடக்கல. அவர் சொல்லியிருக்கிறது இல்ல, அவர் சொல்றேன். ஆனா உண்மைதான். அட்லீஸ்ட் அந்த தாட் அது ரொம்ப முக்கியம். 5000ங்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன சின்ன கிராமத்துக்கும் புதிதாக நூலகங்கள் வராமல் இருந்த காலகட்டத்தில் 12500 இடத்துல அந்த 5 ஆண்டுகள்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தக்கதா இருந்தது. அது வெறும் நூலகம் மட்டுமில்ல, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு கிராமத்துக்கான கட்டுமானங்களை ஏற்படுத்துவதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அதை அப்படி லைட்டா சொல்லிட்டு அது திருப்பி வந்துட்டாரு. இது வந்து இதெல்லாம் வந்து இன்றைக்கு அரசியல்ல வந்து வெட்டித்தனமாக எதெல்லாமோ இன்றைக்கு பேசக்கூடிய தமிழக அரசியல்ல இதை பற்றியெல்லாம் திரும்ப பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. கிராமத்துக்கான கட்டுமானம் என்பது எது, அதுல நூலகத்துக்கான இடம் என்பது என்ன மாதிரியான புத்தகங்கள் அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரான்ச் லைப்ரரி கல்ச்சர்ல மக்களிடமிருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு, அதில் வாங்கப்படக்கூடிய புத்தகங்கள் என்ன, இது எல்லாவற்றையும் மீள் பரிசோதனை செய்வதற்கான ஒன்றாக நான் பார்க்கிறேன். அப்புறம் என்ன சொல்றாரு, புத்தகங்களை கொடுங்கள், என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கான புத்தகங்களை நான் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் வந்து இளைஞர்களுக்கு தருவேன். ஸோ புத்தகங்கிறது ஒரு மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். துண்டை கூட நீங்க ஒருத்தட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவர் உடம்ப தொடச்சிக்கிட்டதுக்கு அப்புறம் அதை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. புத்தகத்தை வந்து உண்மையிலேயே அதை வந்து பரப்பலாம். ஒரு கட்டத்தில் இந்த சுயமரியாதை இயக்கம், கம்யூனிச இயக்கம், திராவிட இயக்கத்துடைய ஆரம்ப கட்டங்களில் படிப்புங்கிறது வந்து எவ்வளவு முக்கியமாக இந்த கட்சிகள் எல்லாம் கொண்டு வந்தனவோ அதை மீண்டும் கொண்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய மக்களிடையே இந்த குடியாட்சி முறை பற்றியும் கட்சி ஜனநாயகங்கள் பற்றியும் ஒரு கருத்தை எப்படி கருத்தால் எதிர்கொள்வதுங்கிறத பற்றியும் வெறுப்பை எப்படி விளக்குவதுங்கிறத பற்றியும் அற்புதமாக கொண்டு வர முடியும்.
அதற்கான ஒரு அடிப்படையாக இவர்கள் ஆரம்பித்து, எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு என்னுடைய பிறந்த நாளைக்கோ மற்றவருக்கோ இல்லை, நம்முடைய கட்சி மீட்டிங் எங்க நடந்தாலும் மேடையில் ஏறுபவருக்கு புத்தகம் தான் பரிசாக தர வேண்டும்னு ஒரு கட்சி செய்யட்டும். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதோட கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய விருப்பம் இருந்தாலும் இவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு இன்றைக்கு பிடிக்காத அந்த பேனர்களை எல்லாம் வைத்து, ஏன் ஒரு காலத்துல மக்களுக்கு அது பிடிச்சிருந்திருக்கலாம், நம்முடைய கட்சி அல்லது நம்முடைய விருப்பத்துக்குரிய தலைவரை வந்து மிக பிரம்மாண்டமாக பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்து இன்றைக்கு திரிந்து போய் அது மக்களுக்கு இடையூறு செய்வதாக சென்னை போன்ற நகரங்கள்ல நீங்க நடைபாதையில நடக்க முடியாமல் பல்வேறு இடையூறுகள் இருக்கு இன்றைக்கு. அதற்கு மேல குறுக்கால ஒரு பேனர் வச்சிருவாங்க. அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். அப்ப மக்கள் எங்க நடப்பாங்க? நடு ரோட்ல நடப்பாங்க. அவ்வளவு எரிச்சல் பட்டார்கள் சற்று முன்னர் வரை. இப்போ ஒரு மற்றவற்றெல்லாம் விடிவு காலம் வருதோ இல்லையோ, இந்த பேனர் கலாச்சாரத்தையும் அதுவும் மக்களுக்கு இடையூறு செய்யப்படுவதா நான் பாக்குறேன். குறைந்து வரதை விட்டுட்டு ஒழிக்கணுங்கிறத. அது யாருக்காக நீங்க இந்த பேனரை வைக்கிறீங்க? இந்த மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய இந்த பேனர் எதற்கு? அதோடைய ரிஸ்க் என்ன? இன்றைக்கு ஹோர்டிங்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டே கூடாது என்று நீதிமன்றங்களுடைய சட்டம், அவர்களுடைய தீர்ப்புகள் இருக்கும் பொழுது அதை தொடர்ந்து மீறுபவர்கள் யாருன்னு பார்த்தா அரசியல் கட்சிகள் தான். அதற்கான ஒரு மாற்றத்தை ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக செய்து, அவரை பார்த்து மற்ற கட்சிகளும் இதை ஒரு முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக எடுத்தாங்கன்னா அதனால நிறைய மக்கள் மகிழ்வார்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். கண்டிப்பா. அண்ணா நூலகங்கள் அவர் செயல்படுன்னு சொல்ற இதுல வந்து உண்மை இருக்கு. பட் அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு நான் நினைக்கிறேன். படிக்கும் பழக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப நான் கிராமத்துல வசிக்கிறனால ஒரு பெரிய லைப்ரரி வச்சிருக்கேன். நான் வெளியில இருந்து வர நண்பர்கள் புத்தகம் கேட்டா கொடுக்கறது இல்ல. ஏன் அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருந்து புத்தகங்களுடைய வெளியே போய் வாங்க முடியாத குழந்தைகள் படிக்கிறது, பெரியவங்க வந்து எடுத்துட்டு போறது, அதை தான் நான் என்கரேஜ் பண்றேன். நாங்க ஒரு ஊர், நான் பஞ்சாயத்து கவுன்சிலர் இருந்தப்ப நாங்க அந்த பஞ்சாயத்திலேயே வந்து பட்டாம்பூச்சி நூலகம், குழந்தைகளுக்கான நூலகத்தையும் நாங்க நடத்தினோம். ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கல்வியை ஒட்டி தான் அதை நம்ம சிந்திக்க வேண்டும். கதை புத்தகம் படிக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு ஒரு மனோபாவம் வந்து வளர்ந்து வர்றதுனால படிக்கிறவங்களோட எண்ணிக்கையும் குறையுது. அண்ணா நூலகத்துல பாத்தீங்கன்னா அம்பேத்கரோட புத்தகம், நீங்க பெரியாரோட தொகுப்புகள் எல்லாமே இருந்தது, நல்ல நல்ல புத்தகங்கள் இருந்தது. ஆனா நான் அங்கேயே இருந்து 10 வருஷம் நான் அதை பணியாற்றின காலம் தான். அது பாக்குறப்ப அதை எவ்வளவு பேர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம். எல்லா ஊர்லயும் ஒரு கட்டடம் கட்டி அதை மூடி வச்சுட்டாங்க. அது யாருமே போய் நீங்க திறங்கன்னு சொல்றது இல்ல. சோ அந்த படிக்கும் பழக்கத்தை வந்து நீங்க வளர்த்து எடுக்கிறதுக்கும் நம்ம ஒரு இள வயதிலேயே வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். ஏன்னா கேரளால வந்து ஒரு எழுத்தாளரோ இல்ல ஒரு பப்ளிஷரோ ஒரு பொருளாதார ரீதியா மட்டும் நான் சொல்ல, அவர்களுடைய கருத்துக்கு வந்து அங்க ஒரு அரசியல்ல வந்து வேல்யூ இருக்கு, கர்நாடகால இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து ஒரு எழுத்தாளர் ஜெயகாந்தன் மாதிரி ஒரு எழுத்தாளர் இறந்து போனாலே அரசு முறை தூக்கம் அனுசரிக்கிறது கிடையாது. சோ ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து படிப்புங்கிற ஒரு விஷயத்தை, நல்ல நூல்களை படிக்குங்கிற ஒரு விஷயத்தை கைவிட்டுருச்சோங்கிற ஒரு வருத்தம், ஒரு கவலை எனக்கு இருக்கு. தமிழ் சமூகம் சொல்றதுனால சொல்றேன். புதுச்சேரியில் வந்து எழுத்தாளர்களுக்கு வந்து உரிய மரியாதை தர்றாங்கன்னு பிரபஞ்சன் ஒரு முறை சொல்லியிருக்காரு. அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார், அரசு தான் அவருக்கு வைத்திய செலவு. அது மட்டும் இல்ல, என்னென்ன வேணும் அவர் எதிர்பார்க்காதவங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ. ஏன்னா நீங்க எங்களுடைய சொத்து, பாண்டிச்சேரியின் சொத்து பிரபஞ்சன், எழுத்தாளர் பிரபஞ்சன் என்பவர். ஏன்னா அவர் அதை ரொம்ப நிகழ்ச்சியோடு குறிப்பிட்டார். நான் உடல்நலம் சரியில்லாதப்ப என்னுடைய கவர்மெண்ட் இந்த அளவு பாத்துக்குச்சு. அதனால தமிழ் சமூகம் சொல்றதுனால நம்ம பாண்டிச்சேரியும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. இல்ல அந்த மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஒன்று. அடுத்தபடியா திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றிய இன்னொரு செய்தி தான். அவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்காரு, கேள்வி கேட்டிருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு இப்ப கேட்கிறாரு. முதலமைச்சரா அவர் இருக்கும்போது ஏன் கேட்கல, பதவியில் இருக்கும்போது அவர் ஏன் கேட்கல, இப்போ என்ன திடீர் விசுவாசம் வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது ரொம்ப நியாயமான கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் பன்னீர்செல்வம் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நீங்க ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் இல்லாம இருந்த சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு முதலமைச்சர், அவங்க ஒரு சாதாரண ஒரு அரசியல் கட்சியின் தலைவி மட்டுமல்ல. அப்ப அவருடைய மருத்துவ அறிக்கைகளை தமிழ்நாடு அரசும் வெளியிடணும். அப்பல்லோட பிரீஃபிங் இல்லாம அதுக்கான மக்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை இருக்கு. அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் பார்த்த துறைகளை எல்லாம் தன்வசம் வைத்திருந்த கேபினெட் அமைச்சரவையை வந்து தன் தலைமையில் கூட்டிய பன்னீர்செல்வம் அவர்கள் ஏறக்குறைய ஒரு முதலமைச்சராக தான் அன்னைக்கு இருந்தாரு, முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்திருக்காரு. சோ அந்த மாதிரியான சூழல்களில் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை பத்தி அவர் வருத்தமே படவில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க இன்னைக்கு சொல்றீங்க 80-78 நாள் என்னை பார்க்கவே விடல அப்படின்னு. உண்மையாலுமே உங்கள் தலைவி மீது, தமிழகத்தின் முதலமைச்சர் மீது, ஒரு பெண்ணின் மீது உங்களுக்கு வந்து அக்கறை இருந்திருக்கும் என்றால் நீங்க போய் கேட்கணும், ஏன் என்ன உள்ள விட மாட்டேங்கிறீங்க, உள்ள என்ன நடக்குது, எங்களுக்கெல்லாம் சொல்லுங்க, எங்களுக்கு சொல்லுங்க, முதல்ல மருத்துவ அறிக்கையில் என்ன நடக்குது,
என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருக்கணும். அதுதான் வந்து இப்ப எங்களை மாதிரி இப்ப நம்மள மாதிரி அவர்களோட நேரடி தொடர்பு இல்லாதவர்களோ அவரை எதிர்த்து அவருடைய அரசியலை எதிர்க்கிறவர்களுக்கோ இருந்த அக்கறை கூட அந்த சூழல்ல வந்து பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இல்லையோ அப்படிங்கிற சந்தேகத்தை அவர் இன்னைக்கு பேசுறப்ப ஏற்படுது. ஆனால் இவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய இந்த 75 நாள் தீவிர சிகிச்சை அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல ஏன் நமக்கு குறிப்பிட்ட நபரை மட்டும் கார்னர் பண்ண முடியலன்னா இந்தியாவே சாட்சியா இருந்துச்சுன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா செய்திகளை பார்க்கும்போது மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வந்து நன்றாக சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கூடிய விரைவில் அவர் நலம் பெறுவார் அப்படின்னு பார்த்தவர்களை விசாரித்தவர்களை கேட்டோம் அப்படிங்கிறத ராகுல் காந்தியும் சொன்னாரு, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனும் சொன்னாங்க. எல்லாருமே பார்த்துட்டு வந்து மத்திய அமைச்சர்களே சொல்றாங்க. நீங்க வெங்கையா நாயுடு அவர்கள் சொல்றாரு, நான் இந்த மரணத்துல எந்த சந்தேகமும் இல்லை, ஏன்னா மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த எய்ம்ஸ் டாக்டர்கள் அங்க போனாங்கன்னு. ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் இத கேள்வியா எழுப்புறாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய திருநாவுக்கரசு அவர்களுமே கூட இதை சந்தேகிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பத்துல அவரும் சொன்னார். இல்ல இன்னும் பன்னீர்செல்வம் அவர்கள் விஷயத்துல இங்க எங்க கேள்வி வருது அப்படின்னா, நீங்க வந்து 72 74 நாள் சும்மா இருக்கிறீங்க, அவங்க இறந்தனே அன்னைக்கு ராத்திரியே போய் பதவி ஏத்துக்கிறீங்க. அதற்கு முன்ன அவர்கள் உயிரோடு இருந்தா பதவி ஏற்கிறப்ப நீங்க அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா பதவி ஏற்பீங்க. இன்னைக்கு அவர் இறந்து போன அப்புறம் உங்களுக்கு பதவி ஏற்கிறப்ப அந்த கண்ணீரும் கம்பளை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதெல்லாமே முடிஞ்ச அவர் அழனும் நான் சொல்லல, அவர் முன்ன அழுது நான் ஆதரிக்கல, அழுகையெல்லாம் ஏன் வரலன்னு சொல்லி இந்த மாதிரி இல்ல, அவர் அந்த எமோஷனல் பிச்சை வைக்கிறாரு. அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு உணர்ச்சி வசப்பட முடியுது உங்களால அப்படின்னா ஏன் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்துல வந்து நீங்க உணர்ச்சி வசப்படல? அதற்கப்புறம் நீங்க முதலமைச்சர் சட்டப்படி கேட்க முடியாது. அவரும் சட்டப்படி கேட்கல, அவரும் வந்து இன்னைக்கு அது ஒரு இனாக்டட் டிராமாவா தான் பண்றாரு. அதனால அதுக்கான பேரலல் ஆர்குமெண்ட். அதுக்கப்புறம் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, உங்ககிட்ட தான் வந்து நீங்க முதலமைச்சர் பதவி இருந்து நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல வரைக்கும் உங்ககிட்ட தான் முதலமைச்சர் பதவி இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்காக துடிக்காத உங்களோட இதயம் இன்னைக்கு ஏன் துடிக்குது அப்படிங்கிறது ஒரு அதிமுக பிரச்சனை மட்டுமல்ல. ஒருவேளை வந்து நீங்க மருத்துவத்தில் ஏதாவது தவறு நடந்திருந்தா அப்படின்னா அதை நான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் அரசுனே சொல்ல, ஒருவேளை எனக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்திருந்தால் கூட, அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்திருந்தால் கூட அந்த அரசு ஒரு முன்னாள் முதலமைச்சரின் உடல்நிலையை பார்த்திருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து அரசு கேள்வி எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் எழுப்பியிருக்க கேள்வியை இல்ல, இதுல ஒரு நிமிஷம் இந்த அரசியலை விட்டு விலகி பார்த்தோம்னா, ஒருவர் எந்த கட்டத்துல எதிர்ப்பை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து அந்த தனி மனித உளவியல் சார்ந்தது. ஒருவேளை இவருக்கு வந்து ஆரம்பத்திலேயே இது குறித்து எதிர்ப்பை தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா நம்முடைய சூழல் அப்படி இருக்கு. இவர் மேல வந்து நிச்சயமாக பல விஷயங்களை குற்றம் சாட்டணும். ஆனா நான் பொதுவாக யாரிடையுமே கேட்க கூடாதுன்னு நினைக்கிறது வந்து, அன்றைக்கு சொல்லவில்லையே இன்றைக்கு சொல்கிறாயேன்ட்டு. நம்ம வந்து தன்னுடைய சுய ஆதாயத்தையும் அதில் பார்த்துருப்போம். இவர் வந்து உண்மையில் அந்த சமயத்தில் நம்ம விலகி நின்றவர்களை தவிர வேற யார் மேலேயுமே நீங்கள் வந்து ஏதோ ஒரு சந்தேக கணையை வீசிக்கிட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக அந்த 75 நாட்கள் அந்த மருத்துவமனையில் நடந்ததுங்கிறது வந்து ஒரு சரியான விஷயமே கிடையாது. இதில் வந்து எந்த சதியுமே இல்லை, எந்த மர்மமுமே இல்லை, அவர் இயற்கை காரணங்களுக்காக இருந்தார் அப்படின்னே வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம அனைவருமே கேள்வி கேட்கணும். ஒரு நபர் அவர் முதல்வராக இருக்கிறார், அவர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ஒரு ஃப்ளோரையே வந்து செக்யூர் பண்ணி யாரும் கிட்டக்க அண்ட விடாமல் ஒரு குடும்பம் அல்லது அந்த கட்சியில் அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு வைத்துக்கொள்வோம். சசிகலா அவர்கள் பண்ண அந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா, அது அப்பொழுதே பலராலும் கேள்வி கேட்கப்பட்டது. ஆனால் அந்த குரல்கள்லாம் வந்து ரொம்ப மைல்டாக இருந்தது. அதிகாரத்தில் இருந்த, அதாவது அது வந்து ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும், மத்திய அரசாக இருக்கட்டும், பிற கட்சிகளாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் டிஎம்கே, ஒரு குறைந்தபட்சம் கருணாநிதி அவர்கிட்ட சில அறிக்கைகள் வந்தது அந்த சமயத்தில். அதை தவிர பாமக இந்த அறிக்கை வந்தது. இவர்களை தவிர்த்து பொதுமக்கள்கிட்ட இருந்து கேள்வி வந்துகிட்டே இருந்தது, அங்க என்ன நடக்குது, அங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு. அந்த மருத்துவ அறிக்கைகள்லாம் நீங்க ஒன்னா சேர்த்து வைத்து கடைசியாக அவர்கள் நடத்தின ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா ஒரு அராஜகம் மாறி மாறி போய் சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இது ஓபிஎஸ் கேட்கிறாரா ஸ்டாலின் கேட்கிறாரா முக்கியம் இல்லை, பொதுமக்களாகிய நாம கேட்க வேண்டியது ஒரு உண்மையிலேயே ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்தாவது ஒரு விசாரணை ஒன்று நடத்தணும். அந்த இடத்துல அவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. அது அதிகார போட்டி காரணமாக நடந்தது.
கட்சியை இல்ல இப்ப ஆட்சியை ஸ்டாலின் கைப்பற்ற அதைத்தான் கேள்விக்கு உட்படுத்துறாரு. அதாவது இது மக்கள்கிட்ட இருக்கு, நாங்க வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சுள்ளியமா அப்படி என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நிக்கிறது. நீங்க கூடவே இருந்தவங்க இறந்த உடனே முதலமைச்சர் ஆனவர் கட்டாயமா இவரை கேள்வி கேட்கணும். இவரை மட்டும் இல்ல, அனைத்து அமைச்சர்களையும் கேள்வி கேட்கணும், அனைத்து எம்எல்ஏக்களையும் கேள்வி கேட்கணும். நீங்க இந்த கட்சியில அதிகாரத்துல இருந்துகிட்டு ஒரு வார்த்தை பேசாம என்ன நடக்க போகுது, தன்னுடைய ஆதாயம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது, இன்றைக்கு வந்து பிரிந்து அணி மாறிய ஒவ்வொருத்தரோடாவும் கேட்கணும். அது மாஃபா பாண்டியராஜனாக இருக்கட்டும், நடராஜாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேருமே அப்பவே கேள்வி கேட்டிருக்கணும். இதுல வந்து இந்த இவருடைய மேல இருக்கிற வழக்குகள்லாம் தள்ளி வச்சிருவோம், அதெல்லாம் முக்கியமே கிடையாது. ஒரு முதலமைச்சரை, அவர் அப்பொழுது சர்விங் முதலமைச்சர், கவர்னரை கேள்வி கேட்கணும். அங்க நடந்தது வந்து அநியாயம். இத வந்து இந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, தலைமைச் செயலராக அந்த அன்று இருந்தவரை, அதன் பிறகு தலைமைச் செயலராக ஆனவரை, அத்தனை பேரையும் நம்ம கேள்வி கேட்கணும். இதை வந்து பல விஷயங்கள் இதுல மறைக்கப்பட்டிருக்கு. நான் வந்து சதிக்குள்ளேயே போகல. அவருக்கு வந்து நியாயமாக அவர் உடம்பெல்லாம் முன்னேறி அதன் பிறகு கூட அவர் இறந்து போயிருக்கலாம், அது முக்கியமே கிடையாது. இப்படியா நடந்து கொள்வது? மக்களுக்கு உங்களுடைய பங்கு, உங்களுடைய ரோல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே மீறப்பட்டது அந்த சமயத்தில். அந்த மீறுதலை சசிகலாவும் அவருடைய ஆதரவாளர்களும் சேர்ந்து முன்னின்று அதை நடத்துறாங்க. அதை கேள்வி கேட்கறதுக்கு இவங்க யாருக்குமே அன்றைக்கு தைரியம் இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, அதனால நம்ம ரொம்ப கேள்வி கேட்டே கண்டிப்பா நம்ம இந்த அரசியல்ல அடுத்த ஒரு கட்டம், இது ஒரு முக்கியமான கட்டம்னு பார்க்கணும். ஜல்லிக்கட்டுக்கு பிறகு இளைஞர்கள், குறிப்பா அரசியல் கட்சிகளால் அரசியல் படுத்தப்படாத கூட்டம் என்று விமர்சிக்கப்பட்ட அந்த 18 வயதிலிருந்து 30-33 வயது உள்ள இளைஞர்கள், அவர்களிடம் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய அரசியல் வந்தது. தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க, பெருநிறுவனங்களுக்கு எதிரான அரசியல் பேசுறாங்க. ஆனா அவங்க ஒரு சிபிஎம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலாம் எதுவுமே கிடையாது. இயல்பா பேசுறாங்க. எல்லாருமே எம்என்சில வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க பெரும்பாலும். ஆனா எல்லாருமே பெருநிறுவன எதிர்ப்பு அரசியல் பேசுறாங்க. இது என் மனம், என் நிலம், இது தமிழ் தேசியம், என் தமிழ்நாடு, இப்படிலாம் அரசியல்லாம் பேசுறாங்க. இப்ப அது மாதிரியான இளைஞர்கள்லாம் சேர்ந்து, அதாவது கருத்தியலா என்ன மாதிரின்னு தெரியல, ஆனா பொதுவா ஊழல் எதிர்ப்பு, பெண்கள் பாதுகாப்பு, இப்போ நடக்க இருக்கக்கூடிய கொடூரங்கள், இதற்கு எதிராக ஒன்று திரண்டு அவங்க கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். இந்த மாதிரி இளைஞர்கள் கட்சி ஆரம்பிக்கிற, புதுசா கட்சி ஆரம்பிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுவரை இருக்கிற கட்சிகள் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்ப இளைஞர்கள் வந்து நீங்க அரசியல் கட்சிகள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்றப்பவே வந்து அரசியல் கட்சிகள் மீதான அவர்களோட நம்பகத்தன்மை முற்றிலும் அவங்க இழந்துட்டாங்கிறத வந்து நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. நானே ஒரு அரசியல் கட்சியில இருந்தா கூட அதுதான் உண்மை. அவர்கள் வந்து அப்படி வந்து நிர்தாட்சியமா அரசியல் கட்சிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றத ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டா நான்லாம் ஆதரிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து அரசியல் கட்சிகள் தவறு பண்ணிருக்கு, அப்போ வந்து ஒரு இளைஞர்கள் வந்து அதை சுட்டி காட்டுறாங்க, நீங்க எங்களுடைய நம்பிக்கையை பெறவில்லை அப்படின்னு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசியல் கட்சிகள் அதை புரிந்து கொண்டு சுய பரிசோதனை செய்து அரசியலை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கானதாக மாற்றி அமைக்கணும். அதனால வந்து அந்த ஷாக் வந்து பொலிட்டிக்கல் கட்சிகளுக்கு தேவைன்னு, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேவைன்னு நான் நம்புறேன். இப்ப எங்களை மாதிரி இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் கூட அங்க போறதுல சிக்கல் இருந்தது. ஏன்னா அது வந்து நாங்க இந்த பக்கம் இருக்கிறதுனால நாங்க we have to pay the price. அதுலலாம் எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. ஸோ இப்போ அரசியல் இன்னைக்கு வந்து முதல்ல வந்து நம்ம ஒரு காலத்துல பேப்பர் படிப்போம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச அரசியல். அரசியல் கூட்டங்கள் நடத்துவாங்க, அன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்ச அரசியல். அப்புறம் டிவி பார்த்தோம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச அரசியல். இது எல்லாமே யாராவது ஒருத்தர் சொல்லி நம்ம கேட்ட படிச்ச பார்த்த விஷயங்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு ஊடகமாக இருக்கக்கூடிய, ஒரு கருத்து கொண்டிருக்கக்கூடிய, ஒரு கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய, ஒரு கருத்தை புரிந்து கொள்கிற ஒரு ஊடகமாக சமூக வலைத்தளங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. இது வந்து இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு நம்ம இருக்கல, பட் அதுல இருக்கிற அட்வான்டேஜ் வந்து நான் ரொம்ப மெயினா பாக்குறேன். ஸோ நிறைய விவாதங்கள் நடக்குது. பல இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் களத்துல சந்திக்கிற பல இளைஞர்கள், நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள் நம்ம பாக்குறவங்க, இல்ல சமூக வலைத்தளங்கள் நம்மளோட எங்கேஜ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, என்னோட மட்டும் இல்ல பல்வேறு கட்சிகளை சேர்ந்த என்ன மாதிரி இருக்கிற அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளோட தொடர்புல இருக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஐடியாலஜிங்கிறத தாண்டி பல்வேறு விஷயங்களையும் புரிந்து கொண்டு ஒரு முடிவெடுக்க முயற்சி பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாம சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்குறவங்க, வேறு விஷயங்களை களப்பணியாற்றுறவங்க, நம்மாழ்வார் மாதிரியானவங்க, இவங்களோட எல்லாம் அவங்களுக்கு இவங்களெல்லாம் அவங்க கவனிக்கிறாங்க. சோ அந்த சூழல்ல இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி அவங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது எல்லாரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களும் ஆரம்பிக்கட்டுமே, அதுல ஒன்றும் தவறு இருக்குன்னு நான் நினைக்கல. இல்ல, இப்ப ஒரு பின்னணி, ஒரு வலதுசாரி பின்னணி, இந்தியா குறித்து ஒரு பார்வை, தேசிய இனம் குறித்து ஒரு பார்வை, ஒரு திராவிட இயக்க கருத்தியல், இந்த ஸ்கூல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தாட் ப்ராசஸ், இது மாதிரி எதுவுமே இல்லாம இதுவரை வந்து அனைத்து இதையும் பெரும்பாலும் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிற ஒரு கூட்டமாக தான் அந்த இளைஞர்கள் இருந்தாங்க. ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், அவர் பொதுவாக அந்த தொலைக்காட்சிகளை பைட் கொடுக்கும்போது கருத்தியலை தான் முன்னிறுத்துறாங்க. இங்க உள்ள கட்சிகள் அவர்களுடைய மரபு எல்லாத்தையும் விமர்சனப்படுத்துறாங்க. அதையெல்லாம் புறந்தள்ளி உருவாகிற இந்த இளைஞர் கூட்டத்தை, இந்த உருவாகிற இந்த அரசியல் கட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு அதுல கொஞ்சம் நம்பிக்கை குறைவா இருக்கு.
அவங்க ஏன் வருத்தமடைந்து இன்னொரு கட்சியை உருவாக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதை விட மாற்றாக நான் பார்ப்பது, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் பெருமளவு நீங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. போய் ஒரு பெரிய எண்ணிக்கையில், அதாவது ஒருவராக போய் சேரும்பொழுது அந்த கட்சியுடைய டிஎன்ஏ, அதோடைய பழக்க வழக்கங்கள் தான் தொடரும். நீங்கள் அதை நோக்கி மாற்றப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு பெருந்திரளாக போகும்பொழுது நீங்கள் அதனுடைய மாற்றலாம். முக்கியமாக சில கட்சிகளில் வந்து உட்கட்சி ஜனநாயகம் இருக்கும், சில கட்சிகள் அது இல்லாமல் இருக்கும். இல்லாத கட்சிகள் வந்து இதை பார்த்து எண்ணிக்கை இன்னொரு கட்சிக்கு கூடும் பொழுது தாங்களாகவே உட்கட்சி ஜனநாயகத்தை முன்னிறுத்துவார்கள். உதாரணத்துக்கு ஜோதிமணிக்கு இது நன்றாக தெரியும். ஒரு ஊர்ல ஒரு தொகுதியில யார் தேர்தலுக்கு நிற்க வேண்டும் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான சிக்கல் இருந்ததுன்னு அதை அந்த கட்சி மாற்ற முடிவு எடுத்துட்டாலே, இந்த ஊர்ல இந்த தொகுதியில யார் நிற்கணுங்கிற இந்த மேலிடம்ங்கிற ஒரு விஷயத்தை ஒழிச்சிட்டு அந்த பிரைமரிஸ் மூலமாக உள்ளூர்ல யார் தேர்தலுக்கு நிற்கணும், நம்ம வந்து ஒரு பார்ட்டியா நம்ம ஒரு விஷயத்துக்கு எந்த மாதிரியான டிரெக்ஷன்ல போகணும் அப்படிங்கிறத கூடி பேசி முடிவெடுப்பதுங்கிறது நடந்தால் இத்தனை இளைஞர்களும் ஏற்கனவே இருக்கிற கட்சியில தான் போய் சேருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு தேவை வந்து இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறது தான். ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை ஒரு தளத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எக்கச்சக்கமான நேர விரயம், பண விரயம் எல்லாம் நடந்து இறுதியில் உங்களுக்கு ரிசல்ட் வராமலேயே போகும். அதுதான் அரசியல்ங்கிறது. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் ஏறி அதை கொஞ்சம் திசை மாற்றுவது எளிது. அதுக்காக நீங்கள் கட்சி ஆரம்பிக்காதீங்கன்னு நான் சொல்லலை. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதில் ஒரு பாதி பேராவது இருக்கிற எந்த கட்சியில் வேணாலும் போங்க, அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, எதுக்கு வேணாலும் போங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. பட் ஒரு பெருமளவு போய் அவர்களை பிடிச்சி சட்டையை பிடிச்சி முதல்ல கேள்வி கேளுங்க. ஏன் நம்ம இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறோம்? நீங்க இதுக்கு சரியான பதிலை சொல்லலைன்னா எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அவ்வளவு கட்சிகள் இருக்கு, நாங்க அங்க போவோம். எங்களுக்கான அரசியலை முன்னெடுப்பதற்கு நாங்கள் பல விஷயங்களை செய்வோம். அந்த ஒரு கருத்தியல் தெளிவோட அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அந்த தெளிவுக்கு வர முடியும். என்னுடைய தாட்டுக்கு பாஜக தான், என்னுடைய இதுக்கு இடதுசாரி தான் அவங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்களா? இப்ப அவங்க எல்லா கருத்தியல் எல்லா கட்சிகளையுமே கடுமையா விமர்சிக்கிறாங்க. நீங்க யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்யலாம் சொல்லவே முடியாதுங்க. எல்லா கருத்தியலையும் விமர்சிச்சுட்டு உங்கள்ட்ட என்ன அந்த புது கருத்தியல்? அவங்க சொல்றது என் தேசம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதாவது சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு உணர்வு இருக்கு. ஆனா அரசியல் என்பது வேற இல்லைங்களா? அந்த மாதிரி அதெல்லாம் உண்மை. பட் அதை எப்படி தடுத்து நிறுத்த போறீங்க? நீங்க வந்து ஆட்சிக்கு வருவதன் மூலமாகவும் சில கொள்கைகளை உருவாக்குவதன் மூலமாகவும் தடை, அதாவது சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை தடுப்பதன் மூலமாகவும் செய்யணும். இந்த கொள்ளையடிப்புங்கிறது வந்து அக்ராஸ் த போர்டு, கட்சிகள்ல இருக்கக்கூடியவர்கள், தொழில்துறையில இருக்கக்கூடியவர்கள், தனிநபர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யறாங்க. கண்டிப்பா. அது நம்ம ஒரு இவங்க சொன்ன அந்த பிரைமரி இளைஞர்கள் பெருமளவுக்கு வர்றது, இதுதான் வந்து நீங்க ராகுல் காந்தி ஒரு 7 இயர்ஸ் ட்ரை பண்ணாரு. 10 தொகுதியில காங்கிரஸ் பிரைமரி நடத்துச்சு. நீங்க வேட்பாளர்களை வந்து மக்கள் தான் தேர்வு செய்யணும். ஆனா எக்ஸிஸ்டிங் அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு பொறுமை வேணும் உங்களுக்கு. அது கூட நம்ம நினைக்கிற மாதிரி உடனே நடக்காது. ஏன்னா ஒரு சிஸ்டம் இருக்கும் ஆல்ரெடி. இந்த மாதிரி டாபிக்ல நீங்க இருவருமே தரவுகளுடன் நிறைய ஆதாரங்களுடன் பேசக்கூடிய ஆட்கள் தான். ஆனா நேரம் இடம் கொடுக்கல. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாகவே நீங்கள் இருவருமே பேசுனீங்க. அதற்காக முதல் பார்வை நிகழ்ச்சி உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.